Hello students, this is Iqbal. இப்போ 1.1ல 4th sum பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஏபிசி வந்து நம்மளே வேல்யூ கொடுக்க சொல்லலாம். suitable sets taking suitable sets ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏக்கு நம்மளாம் ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். ஏ வந்து 1, 2, 3 என்னெல்லாம் கொடுக்கலாம். சரியா, சின்னதாக இருக்கணும் தான் நல்லது நம்மளுக்கு. பி வந்து என்ன பண்ணுறோன்னா 1, 2, 4ன்னு எடுத்துக்கலாமா. சரி, 2, 3ன்னு எடுத்துக்குவோம். கொஞ்சம் இன்டர்செக்ஷன் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா எடுக்கலாம். சாரி, 2, 3 சி வந்து முன்னையும் வர மாதிரி நம்பர் கொடுத்துருவோம். அப்போ இன்டர்செக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் 3, 4 வரைக்கும் எடுக்கலாம். சரியா, 3, 4 நிறைய எடுக்கலாம். 3, 3 எடுத்தோம்னா நிறைய பெருசாக போகும். அதனால நம்ம அப்படி சிம்பிளாக எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். பிக்கும் சிக்கும் என்ன காமன்? என்ன இருக்குது? 3 இருக்கா? அப்போ 3. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி, சாரி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கார்ட்டீசியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்ன? 1, 2, 3 கார்ட்டீசியன். பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளோ? 3. ஸோ அது எப்படி எழுதலாம்? 1, 3, 2, 3, 3, 3. சரியா, இது எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து என்னென்னா ஏ கிராஸ் பி அண்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, அப்புறம் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஆர்ஹெச்எஸ்க்கு. இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் 1/1 எழுதுங்க, இடம் பத்தாதுங்க, அப்படி எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி, இந்த இருக்குது ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும்? 1, 2, 1, 3. அப்புறம் 2, 2, 2, 3. அப்புறம் 3, 2, 3, 3. அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சிக்கும் 1, 3, 1, 4. அப்புறம் 2, 3, 2, 4. 2, 3, 2, 4. அப்புறம் 3, 3, 3, 4. அப்புறம் ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன். ஏ கார்ட்டீசியன் பி இன்டர்செக்ஷன் ஏ கார்ட்டீசியன் சி. ஓகே, அப்போது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? 1, 3 இருக்குது. இங்கே ரெண்டுலேயுமே 2, 3 இருக்குது. இங்கே ரெண்டுலேயுமே 3, 3 இருக்குது. இப்போ வெரிஃபை தானே கேட்குறாங்க. வெரிஃபை தான். அப்போது ஃப்ரம் 1 and 2 hence verified. சரியா, அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி. இப்போது செகண்ட் ஒன் வந்து எல்ஹெச்எஸ். செகண்டில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள்? பி யூனியன் சி. பி யூனியன் சி. பி யூனியன் சி நம்மக்கிட்ட பி இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். 2, 3, 4. சரியா, 2, 3, 4. 2, 3, 4. சாரி, ஓகே. அதோட என்ன பண்ண சொல்கிறாங்க? ஏ கார்ட்டீசியன் பண்ண சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ. ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் பி யூனியன் சி. ஏ வந்து நமக்கு தெரியும் 1, 2, 3 நம்ம எடுத்திருக்கோம். கார்ட்டீசியன் 2, 3, 4. பாருங்கள், 1, 2, 1, 3, 1, 4.
2, 2, 2, 3, 2, 4. Three, 2, 3, 3, 3, 4. சரி, இது A cross B union C. இது வந்து ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் RHS என்ன கேட்குறாங்கன்னா A cross B, A cross C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கு யூனியன் கேட்குறாங்க. இப்போ யூனியன் A cross B நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சது ஃபஸ்ட் சப்டிவிஷன்லேயே. அதை யூனியன் பண்ணால் போதும். A cross C பாருங்கள், A cross B, A cross அப்போ 1, 2, 1, 3, 1, 4, அப்புறம் 2, 2, 2, 3, 2, 4, 3, 2, 3, 3, 3, 4. அப்போ அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. 1, 2, 1, 3, 1, 4, 2, 2, 2, 3, 2, 4, 3, 2, 3, 3, 3, 4. From 1 and 2. இது வந்து 2 and 3 வச்சு 3 and 4 வச்சுக்கோங்க. நம்ம ஒரே இது யூஸ் பண்ணுறதுனால 3 and 4. LHS equal to RHS, hence verified. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ட் வந்து A cross B ஃபஸ்ட். LHSல ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. 1, 2, 1, 3 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். 1, 2, 1, 3, 2, 2, 2, 3, 3, 2, 3, 3. சரியா? சரி, அதுக்கப்புறம் B cross A கேட்குறாங்க. B cross A அப்போ 2, 1, 2, 2, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3. எழுதியாச்சா? அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. பாருங்கள், நடுவில் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன். அப்போது A cross B intersection B cross A. இப்போ ரெண்டுலேயுமே இருக்கணும். 1, 2 தான் இருக்கணும். 2, 1, 1, 2 ஒன்றும் இல்லை, வேறு வேறு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 1, 2 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 1, 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 2, 2 ஓகே, ரெண்டுலேயுமே இருக்குது. 2, 3 ரெண்டுலேயுமே இருக்குது. 3, 2 ரெண்டுலேயுமே இருக்குது. 3, 3 ரெண்டுலேயுமே இருக்குது. அதை மட்டும் எழுதுங்க. 2, 2 அப்புறம் 2, 3 அப்புறம் 3, 2, 3, 3. இது ஈக்குவேஷன் 1. ஓகே, 1 வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் RHS பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B அப்புறம் B இன்டர்செக்ஷன் A. RHS A இன்டர்செக்ஷன் B கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருப்பாங்க? 2, 3. ஓகே, 2, 3 இருக்குது. அப்புறமா B இன்டர்செக்ஷன் A கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா கம்யூட்டேட்டிவ் தானே இது. B இன்டர்செக்ஷன் A ஆல்சோ 2, 3 தான். இரண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் B கிராஸ் B இன்டர்செக்ஷன் A. பாருங்கள், 2, 2, 2, 3, 3, 2, 3, 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. From 1 and 2 hence verified. ஓகே, அப்புறம் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே B டேஷ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போ B டேஷ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா யூனிவர்சல் செட் கண்டிப்பாக வேணும்.
அப்போ யூனிவர்சல் செட் நம்மளே போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5ன்னு போட்டுக்கிறேன். சரியா? அதாவது இதில் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது. சரியா? அங்கே 1, 2, 3, 4 வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 போட்டுக்கிறேன். யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், b' கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, LHS b மைனஸ் a கண்டுபிடிக்கணும். b மைனஸ் a, b என்ன இருக்குது 2, 3 மைனஸ் a என்ன இருக்குது 1, 2, 3 2, 3 2, 3 கேன்சல். அப்போ பேலன்ஸ் நல் செட். ஃபஸ்ட்டு b இருக்குல்ல, அப்போ bயில் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை, அப்போ நல் செட் தான் இருக்குது. சரியா? b மைனஸ் a. அப்போ அதை c மைனஸ் b மைனஸ் a போடணும். மைனஸ்னால் டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். அது c என்ன எடுத்திருக்கோம் 3, 4 மைனஸ் நல் செட் என்ன கிடைக்கும், அதே 3, 4 தான் கிடைக்கும். சரியா? ஓகே. அப்புறம் RHS, இது ஈக்குவேஷன் 1. RHS ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா C இன்டர்செக்ஷன் A. Cக்கும் Aக்கும் இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்புறம் C இன்டர்செக்ஷன் B' கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம B' வேணும். B' U மைனஸ் B, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ யூவில் பியோட டேமை விட்டுறணும். 2, 3 விட்டுட்டா மிச்சம் இருக்குது 1, 4, 5. சரியா? 1, 4, 5. சரி, அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா C இன்டர்செக்ஷன் B' கண்டுபிடிக்க போகிறோம். C இன்டர்செக்ஷன் B'. C வந்து என்ன எடுத்துருக்கோம் 3, 4. B' வந்து 1, 4, 5. இன்டர்செக்ஷன் எல்லாமே இருக்கணும். எல்லாமே என்ன இருக்குது 4 இருக்கா, அப்போ 4. ஓகே. அப்போ அதோட என்ன பண்ணும் யூனியன் C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B'. C இன்டர்செக்ஷன் A யூனியன் C இன்டர்செக்ஷன் B'. இப்போ C இன்டர்செக்ஷன் A அப்படிங்கிறது 3, இது வந்து 4. ரெண்டையும் யூனியன் பண்ணோம்னா 3, 4. அப்போ ஈக்குவேஷன் 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஃப்ரம் 1 and 2 hence proved. hence verified. ஓகே. இப்போ ஃபிஃப்த் சம் வந்து ப்ராக்கெட்டில் B மைனஸ் A இருக்குது. B மைனஸ் A, B வந்து என்ன இருக்குன்னா 2, 3 மைனஸ் A என்ன இருக்குது 1, 2, 3 மைனஸ் பண்ணால் 2, 3 2, 3 கேன்சல். ஃபஸ்ட்டு B இருக்கா, Bயில் எதுவுமே இல்லை, அப்போ எம்டி செட். அதோட என்ன பண்ணோம் இன்டர்செக்ஷன் C, B மைனஸ் A இன்டர்செக்ஷன் C. B மைனஸ் A நல் செட்டு Cயில். அப்போ ரெண்டுமே என்ன இல்லை, காமன் டைம் நல் செட்டு தான். இது ஈக்குவேஷன் 1. சரியா? அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து என்ன இருக்குது B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். இப்போ B இன்டர்செக்ஷன் C, B இன்டர்செக்ஷன் C என்ன இருக்குது 3 இருக்கா, 3. ஓகே. மைனஸ் A, அதுக்கப்புறம் B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. அப்போ B இன்டர்செக்ஷன் C வந்து 3 மைனஸ் A வந்து 1, 2, 3 ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது B இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை, அப்போ நல் செட். இது ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறம் மூணாவது ஒன்று கேட்டிருக்காங்க B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. ஃபஸ்ட்டு நம்ம C மைனஸ் A ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும். C மைனஸ் A. C என்ன எடுத்துருக்கோம் 3, 4. A வந்து 1, 2, 3. 3, 4 மைனஸ் A வந்து 1, 2, 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 3 கேன்சல். அப்போ பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. C மைனஸ் A. அதோட B இன்டர்செக்ஷன் C மைனஸ் A. இப்போ B வந்து 2, 3. சரியா? B வந்து 2, 3 இன்டர்செக்ஷன் C மைனஸ் A வந்து 4. ரெண்டுக்கும் என்ன இல்லை, காமன் டேர்ம் இல்லை, அப்போ அதுவும் எம்டி செட்டு தான். அப்போ 3 ஃப்ரம் 1, 2 and 3 hence verified. இப்போ சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து B மைனஸ் A LHSல B மைனஸ் A. B வந்து
2, 3 மைனஸ் ஏ வந்து 1, 2, 3. அப்போ 2, 3, 2, 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டில் பி இருக்கா, பியில் தான் எதுவுமே இல்லை, அது தான் பார்க்கணும். அப்போது நல் செட். அப்போ பி மைனஸ் ஏ யூனியன் சி, பி மைனஸ் ஏ யூனியன் சி. பி மைனஸ் ஏ வந்து நல் செட்டு, அதோட சியை சேர்த்தா அதே தான் வரப்போகுது 3, 4. ஸோ இது ஈக்குவேஷன் 1. அப்புறம் பி யூனியன் சி, ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. 2, 3, 4. அப்புறம் ஏ மைனஸ் சி, ஏ வந்து 1, 2, 3 மைனஸ் சி வந்து 3, 4. அப்போ 3யும் 3யும் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 2. ஃபஸ்ட்டு ஏ தானே இருக்குது, அப்போ ஏல உள்ள பேலன்ஸ் தான் பார்க்கணும். சரியா? அப்புறம் டோட்டலாக பி யூனியன் சி மைனஸ் ஏ மைனஸ் சி. பி யூனியன் சி எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 2, 3, 4. ஏ மைனஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 1, 2. அப்போ அந்த 2வும் 2வும் கேன்சல். அப்போ 3, 4 தான் ஆன்சர். இது செகண்ட். ஃப்ரம் 1 and 2 hence verified.